ஆனா நான் ஜூனியர் லாயர் தானே, என்னால எப்படி? ஜபர், உண்மைக்கு ஜூனியர் சீனியர்ன்றதெல்லாம் தேவையில்ல வெங்கட். நீ சொல்ல போற விஷயத்தால பல பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் கேட்கணும்னு சொன்னல, அது ஏன் நீயா இருக்க கூடாது? நீ கேளு, எல்லாருமே உன் பக்கம் இருப்பாங்க. ஏன், நாங்களும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். பார், உனக்கு என்ன தோணுதோ அதை செய், ஆனா தைரியமா செய். நான் இருக்கேன். ஆமா சார், உண்மைய உறக்க சொல்லுங்க. கேட்கலனா தலையில அடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. தட்ட தட்டதான் கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. நீ தட்ட வேண்டாம், கதவை உட. அந்த மாதிரி பாவிங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ 4 பேர் சேர்ந்து கார்ல தூக்கிட்டு போய் என் பொண்ண நாசம் பண்ணிட்டாங்க சார். பொய்ய ஈஸியா நம்புற மக்கள் உண்மையை நம்ப பல ஆதாரம் கேட்பாங்க. நான் ரெடி பண்றேன் சார். எல்லா ஆதாரத்தையும் நான் ரெடி பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வரேன். சூப்பர் வெங்கட், நீ இதே எனர்ஜியோட இரு. வெற்றி ஓம் பக்கம் தான். சார், சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், முதல்ல சாப்பிடலாம். கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க சார். வெங்கட், வா சாப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். என்னது இது? சார், பொன்னேரி கேஸ்ல நான் அப்பீல் ஆயிருக்கேன் சார். அதுதான் ஏற்கனவே போயிட்டு இருக்க. இது பொதுநல கேஸ். பொதுநல கேஸா? ஆமா சார். அம்மா, நீங்க ஜூனியர் தானே? அப்புறம் எப்படி? உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? சார், நான் ஒரு அட்வொகேட். எனக்கு அந்த ஒரு தகுதி போதும். என்னால வாதாட முடியுமா இல்லையான்னு என்னோட வாதத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு படம் வந்தாலும் வந்துச்சு, அதை பார்த்துட்டு எந்த கேஸ் எல்லாம் மீடியா பக்கம் வருதோ இதான் சான்ஸ்னு நாமும் பிரபலம் ஆயிலான்னு இந்த ஜூனியர்ஸ் எல்லாம் விளம்பரத்துக்காக கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நான் விளம்பரத்துக்காக கேஸ் எடுக்கல, உண்மையை வெளியில கொண்டு வரதான் கேஸ் எடுத்திருக்கேன். உங்களை மாதிரி எத்தனை பேரை என் சர்வீஸ்ல நான் பார்த்திருக்கேன். முதல்ல அவங்க இப்படிதான் சீருவாங்க, அப்புறம் அவங்க கவனிச்சதும் கொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க. எனக்கு தெரியாதா? நீங்க இது வரைக்கும் பார்த்தது வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நான் ஒரு அண்ணனா இருந்து என் கடமையை நான் செய்ய போறேன். இவன் எதுக்கு போன் பண்றான் என்னன்னு கேப்போம். ஹலோ சார், நான் கோவிந்தம் பேசுறேன். சொல்லு கோவிந்தா. வக்கீல் வரதாச்சாரியோட அசிஸ்டன்ட் ஜூனியர் லாயர் வெங்கட்னு ஒருத்தர். அவனுக்கு இப்ப என்ன? அவர் அந்த பொன்னேரி கேஸ்ல பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. என்னையா சொல்ற? ஜூனியர் வழக்கு போட்டிருக்கானா? ஆமா சார், அதான் முதலே உங்க காதுல போடலான்னு கால் பண்ணேன். ஏதாவது விபரீதமாயிட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. ஓகே சார். அந்த வக்கீல் பையன் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவன் ஜூனியரை வச்சு
கேஸ் ஃபைல் பண்ணிருக்கானா என்கிட்டயே விளையாடுறான். நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே விளையாடுறான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இந்த இதுக்கு இப்ப போன் பண்றாரு. வணக்கம் தலைவரே, உங்க ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கேஸ் ஃபைல மட்டும் பார்த்தா பத்தாது, சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். என்ன தலைவரை சொல்றீங்க? என்ன நொன்ன தலைவரை சொல்றீங்க? உன் ஜூனியர் ஒருத்தன், அவன் பேரு கூட வெங்கட் வெங்கட். அவன் நமக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான். அப்படி எல்லாம் இருக்காது தலைவரே. இருக்காதா? இந்த லட்சணத்துல இருக்க. யோ, கோர்ட்ல இருந்து யாழ் இப்பதான் போன் பண்ணி சொன்னான். அவன் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இங்க பார், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தணும்னு நினைச்ச அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஐயோ தலைவரே, நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? முதல்ல உன் ஜூனியரை பார்த்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. கண்டிப்பா தலைவரே. அவன் ஏதோ ஆர்வக்கோளாறுல அப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல மட்டும் என் பையன் பேரு வந்துச்சு. வராது தலைவரே, நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க. ஜூனியர்ஸ்ல யார் அந்த வெங்கட்? அவன் புது பையன் சார், இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஓ, தொழிலுக்கு வந்த உடனே கேஸ் வாதாடணுமோ? எங்க இருக்கான் அவன்? அவன் ஆபீஸ் ரூம்ல உட்காந்து ஏதோ பேப்பர் பார்த்துட்டு இருந்தான். நான் கூட படிக்கிறான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவன் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான்னு. இப்ப வந்து சொல்லு. எங்க இருந்தோ கிளம்பி வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கானு. டேய், உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு எதுவும் வேணாம். எல்லாமே நான் சரியா தானே பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொழுப்பா? அது எனக்கு இல்ல, ஏமாத்தி வாங்கி சாப்பிடறவங்களுக்கு தான். டேய், நான் சீனியர் தான். ஆனா அந்த மாதிரி நடந்துக்கலையே. எனக்கே நீ சொல்லி தரியா? சார், நாம சரியா இருந்தா யாரும் யாருக்கும் சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்ல. டேய், கூட கூட பேசி நீ வக்கீலுங்கிறத என்கிட்டயே நிரூபிக்கிறியா? டேய், நீ எதுக்கு இந்த கேஸ போட்ட? முதல்ல அத சொல்லு. நீங்க ஒழுங்கா நியாயத்து பக்கம் நின்னு காசு வாங்காம கடமையை செஞ்சிருந்தா நான் ஏன் சார் கேஸ் போட போறேன்? டேய், நீ புதுசு, எல்லாரத்தம், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஒரு வருஷத்துல எத்தனை பேர் லா படிச்சுட்டு வெளியில வராங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்கள எல்லாருமே லாயர் ஆயிடுறது இல்ல. அப்படியே லாயர் ஆனாலும் அவங்களுக்கு கேஸ் கிடைக்கிறது இல்ல. எத்தனை பேர் கேஸ் இல்லாம பசி பட்டினின்னு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏதோ ஒரு சின்ன கேஸ் கிடைச்சா போதும்னு எத்தனை லாயர்ஸ் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு கேஸ் கிடைச்சு அதுல லட்சக்கணக்கில் பணமும் கிடைக்க போகுது. யாருதான் வேண்டான்னு சொல்லுவா? யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க? பணம் இருக்கட்டும் சார், அந்த பொண்ணு நினைச்சு பாத்தீங்களா? அவங்க பெத்தவங்கள ஒரு முறை நினைச்சு பாத்தீங்களா? நான் எதுக்குடா நினைச்சு பார்க்கணும்? என் குடும்பத்தை மட்டும் நான் நினைச்சு பார்த்தா போதும். இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத பாரு, நீ படிச்சுட்டு வந்த திமிர்ல இப்படி எல்லாம் பேசாத. நான் உனக்கு சீனியர். என்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. ஏய், நீ மோதுற இடம் ரொம்ப பெருசு, தாங்க மாட்ட. சார், நான் மோதுற இடம் பெருசுதான். ஏன்னா இந்த உலகம் பொய்யதான் சீக்கிரமா நம்பும், உண்மைய மறுக்கும். ஆனா நான் உண்மைய ஆதாரத்தோட வெளியே கொண்டு வருவேன். பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன். நீ யாரு அவளுங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க? அண்ணன், ஸ்கூல் பிரேயர்ல எல்லா இந்திய பெண்களும் எனக்கு சிஸ்டர்னு தினம் தினம் சொல்லி வளர்ந்தவன். சட்டம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்திய சட்ட அமைப்பின்படி இந்த நாட்டோட நலனுக்காக உழைப்ப, அநீதிக்காக துணை போக மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துட்டு வந்தவன். இந்த நாட்டோட தூண்களே பெண்கள் தான். அவங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களை மாதிரி பணத்தை வாங்கிட்டு அமைதியா போக மாட்டேன். நீங்க செய்ய வேண்டிய வேலைய நான் செய்வேன். இந்த டயலாக் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இப்படி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களை மாதிரி அயோக்கியனுக்கு துணை போனேன்னு கெட்ட பேரோட வாழறத விட
உண்மைக்காக உழைச்சு செத்தேன்னு சொல்றத பெருமையா நினைக்கிறேன். எல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் வேணா நல்லா தான் இருக்கும். அனுபவிக்கும் போதுதான் அதோட வழி என்னன்னு தெரியும். இனி நீ என்னெல்லாம் அனுபவிக்க போறன்னு பொறுத்து இருந்து பாரு. வேலியில போறத எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்ட. இனி பிரச்சனை பிரச்சனைன்னு தலைதறிக்க ஓடி கடைசியில என் கால்ல வந்து விழுந்து நீங்க சொன்னதுதான் சரின்னு நீ கதறத்தான் போற. அதையும் பார்க்கலாமே. பார்க்கலாம்டா, பார்க்கலாம். இவன் எதுக்கு போன் பண்றா? ஹலோ, என்ன சார் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணும்போதே உங்களுக்கு தகவல் சொன்னேன். ஆனா நீங்க அதை கவனிக்காம விட்டுட்டீங்களா? பெரிய சிக்கலாயிடுச்சு சார். என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. சார், உங்க கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. ஜட்ஜி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விசாரிக்க உத்தரவு போட்டிருக்காரு சார். அந்த 4 பசங்களும் ஆஜரானா அந்த பையன் பேரை சொல்லிடுவானுங்க. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. நிலைமை கை மீறி போயிடும் சார். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க சார். சரி, நீ வை, நான் பாத்துக்கிறேன். சார், இப்படிதான் முன்னாடியும் சொன்னீங்க, போட்ட விட்டுட்டீங்க. இப்ப கேஸ் விசாரணைக்கு வந்துருச்சு. இந்த முறையாவது ஏதாவது சூதனமா செஞ்சு தப்பிக்கிற வழியை பாருங்க. என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு எனக்கே அட்வைஸ் பண்ற ராஸ்கல். ஹலோ, சொல்லுங்க தலைவர. சொல்லவா? என்னத்தையா சொல்ல சொல்ற? உன் தலை உன் கழுத்துல இருக்காதுன்னு சொல்லவா, இல்ல உன் கை கால் உன் உடம்புல இருக்காதுன்னு சொல்லவா? அட, என்னங்க நீங்க? எதுக்கு நீங்க இப்படி கோவமா பேசுறீங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னது? என்ன நடந்துச்சா? என் மானமே போதியா? தலைவர, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உன்னெல்லாம் என் வக்கீல வச்சிருக்க பாரு, என்ன சொல்லணும்? அட, என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம இப்படி பேசிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? யோ, அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கோவமா இருக்குன்னு அர்த்தம். யா தலைவர, நீங்க அசிங்கப்படுற அளவுக்கும் கோவப்படுற அளவுக்கும் அப்படி என்னதான் நடந்துச்சு? முதல்ல அத சொல்லுங்க. உங்ககிட்ட என்னையா சொன்ன? இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல. சாரி தலைவர, நான் அந்த பையன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். இள ரத்தம் துடிக்குது, சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அவன் கேட்கலனா என் பையனை ஜெயிலுக்கு போக சொல்றியா? ஐயோ தலைவர, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. கேஸ் கோர்ட்டுக்கு தானே வந்திருக்கு. கேஸ் நிக்காது தலைவர. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி எல்லாம் பண்ணிட்டான். இது சின்ன விஷயம் தான். இத நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்துருச்சியா? நாளைக்கு அவனுங்க என் பையன் பேரை சொன்னானுங்க, அப்புறம் நீ இருக்க மாட்ட. தலைவர, நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்புங்க தலைவர, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ் நிக்காது. கோர்ட்டுக்கு கேஸ் வரக்கூடாதுன்னு சொன்ன, வந்துருச்சு. என் பையன் பேரு வரக்கூடாதுன்னு சொல்ற, ஆனா நீ இந்த கேஸ் நிக்காதுன்னு சொல்ற. அப்படி என் பையன் பேரு வந்துருச்சுன்னா என்னையா பண்ண சொல்ற? இங்க பார், எனக்கு வாக்கு ரொம்ப முக்கியம். நான் கொடுக்கிற வாக்க காப்பாத்தலனாலும் எனக்கு நீ கொடுக்கிற வாக்க காப்பாத்தணும். அதுதாயா எனக்கு பிடிக்கும். பணத்தை வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்க, ஆனா சொன்னதை செய். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற யாரையாவது பாத்துக்கிறேன். ஆனா சொல்லிட்டு கழுத்து அறுத்த, நான் உன் கழுத்து அறுத்துருவேன், பாத்துக்க. சரி, உங்க வழிக்கே நான் வரேன். இந்த கேஸ நான் கோர்ட்ல ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறேன். ஆனா இந்த கேஸ போட்டவன நீங்க உங்க பாணியில என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. என்னையா சொல்ற? தலைவர, எரியறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்றேன். சரியா? நான் என்ன வேணாலும் செய்யறேன், ஆனா என் பையன் பேர் மட்டும் வெளியில வரக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். சரி வை. ஏய் அண்ணா, ரன்பீர், இங்க நடந்தது எதுவுமே வெங்கட்டுக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சா நம்மளாலதான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு இந்த கேஸ்ல இருந்து பின் வாங்கிடுவான். சரியா? நான் சொல்ல மாட்டேன் பாஸ். வீட்ல யாருமே இல்ல, எல்லாரும் கோவிலுக்கு போனது நல்லதா போச்சு.
சரி சரி வெங்கட் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் வா சரி. ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா நகர்த்தி வச்சிருவோம் ம்.